கட்டுறாங்கன்னா எம்எல்ஏ பண்ணுக்குது, இப்போ எம்பி பண்ணுக்குது, கார்பரேஷன் அடுத்த பண்ண வந்தால் செய்வாங்க. உத்தரவாதம் தான் கொடுக்க முடியும். ரோடு போட சொல்லி செலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லி ரோடு போட்டாங்க. நாங்கள் வந்து டிச்சிலாம் எங்களுக்கு எலி பறித்து டிச்சி நாசமாக போச்சு. டிச்சி வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்து ரோடு போடுங்க சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு மனு எழுதி மேயர்கிட்ட கொடுத்துக்குறோம். மேயர்கிட்ட கொடுத்துக்குது. அவரும் வந்து நாங்கள் போட்டு கொடுக்குறோம் அதிகாரிகிட்ட சொல்கிறோம்பானோன்னே எதுவும் கண்டுக்கலை. இப்போ வந்து அந்த அம்மா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கீழே விழுந்து இன்றைக்கி சீரியஸாக இருக்குது. அந்த அம்மா நாங்கள் வீடியோவை வந்து இப்போ அமுச்சு விட்ட உடனே அவங்க உடனே இன்றைக்கி வந்து ரோடு போட சொல்லி அமுச்சு விட்டுக்கிறாங்க. நாங்கள் வந்து ரோடு எங்களுக்கு வேணாம், டிச்சி கட்டி கொடுத்து ரோடு போட்டிருந்தா போடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னா எலி வந்து நிறையா பறிச்சு எல்லாம் நாசமாக போகுதுங்க சார். இப்போ ரோடு போட்டு போனாலுமே ஒரே மாதத்தில் எலி நோண்டிவிடும். எலி நோண்டுச்சுன்னா ஒரு வண்டி வந்தால் மறுபடியும் எல்லாம் சரிஞ்சு போயிடும். இது பல லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்கள் காசு அரசாங்க காசு வேஸ்ட்டாக வேணாம். எங்களுக்கு முறைப்படி கொஞ்சம் பண்டி கொடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதிகாரிகள்லாம் தகவல் கொடுத்துட்டாங்க சார், யாரும் இங்கே வரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் கூப்பிட்றோம், அங்கே வரமாட்டேங்கிறாங்க. வந்து எங்களுக்கு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ரோடு நாங்கள் போட்டுறோம், இதுக்கு ஒரு செலெக்ஷன் ஆகும், டிச்சிக்கு ஒரு செலெக்ஷன் ஆகும், இதை ரோடு போட்டோன்னா டிச்சி போடுறாங்கிறாங்க. ரோடு போட்டு டிச்சி போட்டால் மறுபடியும் டிச்சை நோண்டிவிட்டு மறுபடியும் ரோடு மறுபடியும் போடுவாங்களா பேட்ச் ஒர்க்கை? அது வேலைக்கு ஆகாது. அதனால தான் எங்களுக்கு டிச்சி கட்டி கொடுத்து ரோடு போடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோங்க சார்.